தெளிவாக பத்திரிகைகளும் புரிந்து கொள்ள வேண்டும், நமது பாட்டாளி சொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயாவிடமிருந்து என்னை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் மரணம் ஒன்றுதான் என்னை பிரிக்கும், வேறு எதுவாலும் என்னை பிரிக்க முடியாது ஐயாவிடம். இப்படியெல்லாம் ஒரு ஆசை. ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் சொன்னால், இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஆற்று தண்ணி ஆவியாக போயிடும்னு தர்மாகுலரை போட்டார். இந்த முட்டாள்களுக்கு என்ன சொல்வது? என் முன்னேறுக்கு என் பாட்டனுக்கு இருந்த அறிவு கூட இல்லை. கிராமங்களில் என் பாட்டன் குளங்குட்டைகளில் தாமரையை ஏன் படர விட்டான்? அந்த தாமரையை படர்ந்திருப்பதனால் அந்த தண்ணி ஆவியாக செல்லாது என்று தாமரையை குளத்தில் போட்டான். தாமரை இலை பிஜேபி நினைச்சுக்க போறாங்க. தாமரை கொடிய குளங்குட்டைகளை போட்டோம். இந்த வெயில் நாளில் அந்த குளத்துல போய் குளிச்சா, தாமரை குளத்துல குளிச்சா தண்ணி ஜில்லுன்னு இருக்கும், தண்ணியும் ஆவியாகி மேல போகாது. அந்த அளவிற்கு அறிவுபூர்வமாக சிந்தித்தார்கள் அப்போது. இன்னைக்கு இவர்கள் சிந்திக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யார் என்று நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு 10 தினங்களுக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன். தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். போன ஆண்டு எவ்வளவு மழை பெய்தது, எவ்வளவு வெள்ளம் வந்தது, அந்த தண்ணி எல்லாம் எங்கே சென்றது? கடலில் ஓடிவிட்டது. அதை தடுப்பதற்கு அதிமுக அரசு என்ன செய்தார்கள்? அணை கட்டினார்களா? குளங்களை வெட்டினார்களா? யார் கேட்பது? முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்கின்றார். இவங்க தானே 50 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டாங்க. இவங்க ஏன் அணை கட்டல? காவிரி தென்பண்ணை பாலாறு கரை புரண்டு ஓடியது ஒரு வரலாறு. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு காவிரி தென்பண்ணை பாலாறு உன் கனவிலும் வந்து ஓடாது என்ற நிலைமை ஆகிவிட்டது. அங்க தண்ணி வராமல் இருந்தால் தான் வசதியாக இருக்கும் என்று சுத்தமாக 100 அடி ஆழத்திற்கு மணலை அள்ளி விட்டு விட்டீர்கள். கேரளாவில் மணல் அள்ளி தடை விதிக்கிறான். ஆனால் தமிழகத்தில் இருந்து மணல் அள்ளி கேரளாவுக்கு செல்கிறது. ஆக ஆண்ட முதலமைச்சர்கள் என்ன யோக்கியதையில் ஆண்டு இருக்கிறார்கள்? எனது சகோதரி அவர்கள் முன்னால் பேசினார். ஜப்பானை பாருங்கள், சிங்கப்பூரை பாருங்கள், மலேசியாவை பாருங்கள் என்று. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூர் அதிபர் வந்தார், லீ குவான். இன்றைக்கு சிங்கப்பூர் உலக நாடுமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு தொழில் வளர்ச்சி செல்வம் கொடுக்கின்ற நாடாக மாறி இருக்கிறது. சொன்னால் 50 ஆண்டு காலம் அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் அதிபர்கள் அத்தனை பேரும்